கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் வசிக்கும் மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் நீர்த்தேக்கம் கான்கிரீட் கலவையால் இடியும் நிலையில் உள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் இந்த நகரம் இயற்கையின் பசுமையால் சூழப்பட்டு வருடத்திற்கு சுமார் 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை கவர்கிறது. ஆனால் இந்த அழகின் நிழலில் இருக்கும் நகர மக்களின் வாழ்விற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கும் நீர்த்தேக்கம் இடியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த பழைய 26 அடி உயரம் கொள்ளளவு கொண்ட குளமானது கொடைக்கானல் மக்களுக்கு நாள்தோறும் குடிநீர் வழங்குகிறது. கொடைக்கானல் பகுதியில் இயற்கைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் எந்தவிதமான கட்டிடங்களோ கான்கிரீட் கலவைகளால் ஆன கட்டிடங்களை கட்டக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறி தற்போது கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் நீர்த்தேக்கத்திற்கு அருகிலேயே கான்கிரீட் கலவையால் சாலை அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து 200 மீட்டர் தூரத்திற்கு எந்த கட்டிடமும் கட்டக்கூடாது என்ற நீதிமன்ற விதியை நேரடியாக மீறிய இந்த நடவடிக்கை குடிநீர் வரத்தை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்த ரோடு எதுக்கு அப்படின்னு நாங்க கேட்டோம் அப்படின்னா, இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக, ஆய்வு செய்வதற்காக போடுறது. என்ன ஒரு கேலிக்கூத்தா இருக்கு பாருங்களேன். இத்தனை வருஷமா 100 ஆண்டுகளுக்கு மேலாக இப்ப வரைக்கும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க அதிகாரிகள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க, நடந்து போய் பார்த்து அதை ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுல மராமத்து பணிகள் நடந்துட்டு தான் இருக்குது இப்ப வரைக்கும். இன்னைக்கு என்னடா திடீர்னு 4 கோடி ரூபாய் செலவுல சிமெண்ட் சாலை போட்டு உள்ள சொகுசா உள்ள போய் சுத்தி வர்றதுக்கு முக்கியமான நீர் ஆதாரத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க கொடைக்கானல்ல தண்ணி இல்லாமல்லாம் உயிர் வாழ முடியாது. எங்களுடைய நீர் ஆதாரத்தை உடனே பாதுகாக்கணும். அதனால கொடைக்கானல் நகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் உடனே இந்த பணியை தடுத்து நிறுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவதற்கும் தயாராக இருக்கோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் குடிநீர் தேக்கத்தின் அருகே கட்டப்படும் சிமெண்ட் சாலையால் மழைநீர் மற்றும் நீரூற்று வழியாக வரும் நீருக்கு தடை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் குடிநீர் வழங்கும் திறன் குறைந்து சுமார் 1 லட்சம் பொதுமக்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என தரவுகள் கூறுகின்றன. காங்கிரீட் சாலை நம்ம தவிர்க்க வேண்டும். என்னடா காங்கிரீட் சாலை என்னன்னா வரக்கூடிய தண்ணீரை பிளாக் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே திட்டம் தீட்டும் போது, அதிகாரிகள் திட்டம் தீட்டும் போது இது ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு திட்டம் தீட்டுங்க. அந்த ஏரி என்பது ரொம்ப யுனிக்கு, அது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய கொடைக்கானல் மக்கள் அனைத்து பேரும் இன்னைக்கு குடிக்கக்கூடிய குடிநீர் என்று பார்த்தீங்கன்னா அந்த பண்டு ரிசர்வாயர் தான். அதனால அந்த பண்டு ரிசர்வாயரை பாதுகாத்து அங்கே இருக்கக்கூடிய உருநிலை தாவரங்களை எல்லாம் அகற்றிவிட்டு சாலைகளை எல்லாம் பேவிங் மாதிரி அமைச்சா நல்லா இருக்கும் இது மூலம் கேட்டுக்கொள்கிறேன். கான்கிரீட் சாலையால் கொடைக்கானலில் அழகு கெடுவதுடன் இயற்கையும் நாசமாக்கப்படுகிறது. எனவே இயற்கையை பாதுகாக்கவும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டும் கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் பிரதான கோரிக்கை. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் ரவிச்சந்திரன்.